ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஒரு க்ரீமு. அது மட்டும் இல்லைங்க, வயதான தோற்றம் மாதிரி உங்கள் முகம் தெரியுது. க்ரீம் நிறைய தேவையில்லாத க்ரீம்லாம் போட்டுட்டு உங்கள் முகம் வந்து சுருக்க விழுந்துருச்சு. இதுக்கு வேறு வழியே இல்லையா? நிறையா க்ரீமுக்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன், இப்போ மாற்ற முடியல, என் முகம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தயவுசெய்து இந்த க்ரீம் ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணிங்க. காலையிலேயும் நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக பெஸ்ட்டாக வந்து ஒரு நைட்டு க்ரீமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குதுங்க பாருங்கள். இது என்ன க்ரீம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? ₹1 செலவில்லாமல் செம்மையாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து க்ரீமோட அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே முகம் நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு தங்க மாதிரி ஜொலிக்குங்க. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி பாருங்கள், சேவும் பண்ணிவிட்டேன் நான் ஒரு 10 நாளைக்கு வந்து போடுற மாதிரி. இப்போது நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு. இதை அப்ளை பண்ணிவிட்டு முகம் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வந்து தக்காளியும் கேரட்டையும் ஒன்றா அரைச்சி எடுத்திங்கன்னா ஜூஸ் சூப்பராக வந்து கிடச்சிரும். இப்போ இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த திப்பாக வந்து இருக்காது. சரிங்களா? சூப்பராக ஜூஸ் எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம இன்னும் ஒரு பொருள் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து தான் ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம இதில் வந்து ஒரு சீக்ரெட்டான பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம இந்த சில்லிக்கெல்லாம் போடுறீங்க இல்லையா, நிறைய பேர் கார்ன்ஃப்ளவர் மாவுனா என்னென்னு கேட்குறீங்க. கார்ன் மாவுன்னு சொல்லுவாங்க சில பேர், வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவோம். இது சோள மாவு தான். சரிங்களா? ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு இந்த கொரியன் ஃபேஸ் மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் கலந்துக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து சுத்தமாக கட்டி இருக்கக்கூடாது. முன்னாடியே கட்டி இல்லாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? முகத்தை அவ்வளோ ஒரு சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போது இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜூஸை அப்படி உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். ஆனால் நீங்கள் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி வந்து லைட்டாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்க இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க. இல்லை அப்படின்னா கீழே இந்த பாத்திரத்தில் வந்து அடி பிடிச்ச மாதிரி நின்றுக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக கிளறி விடுறோம். நல்லா ஒரு முகத்துக்கு போடுற ஒரு ஃபேஸ் க்ரீம் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கிடலாம். இது செம்ம ஒரு க்ளோவிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, முகத்தில் வந்து வயசான தோற்றத்தை டோட்டலாக வந்து மாற்றி கொடுத்துரும். நிறைய நம்ம பார்லரில் எல்லாம் செலவு பண்ணி பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஹோம்மேடெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதே மாதிரி ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். இது அப்படி இல்லைங்க. இது நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் சேர்த்தாதனால நல்லா இங்கே பாருங்கள், கண்ணாடி மாதிரி ஆயிரும் அந்த க்ரீம். வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சுருக்கத்தையெல்லாம் ரெடி பண்ணி முகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 வயசு இருந்தாலும் நல்லா ஒரு 30 வயசு மாதிரி மாற்றி கொடுக்கும். இதை நீங்கள் நைட்டு க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். வெளியே வைக்காமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகமெல்லாம் கழுவணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா பேக் போட்டுட்டு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு ஜில் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நீங்களே வந்து பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், நம்ம இதில் ஆல்ரெடி வந்து தக்காளியும் உள்ளே சேர்த்துருக்கோம், புளிப்புத்தன்மை உள்ளே இருக்குது. அந்த கரைகள் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு எலுமிச்சம்பழம் லெமன் ஓகேங்களா, லெமன் ஜூஸ் சேர்த்தா சேர மாட்டேங்குதுக்கா, அலர்ஜி மாதிரி ஃபேஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் கெடாமல் இருக்கும். தக்காளி உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த கிருமிகளை எடுத்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம். நீங்கள் ஜூஸாக சேர்த்துறத விட இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு க்ரீம் வர வரைக்கும், இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இப்படிமா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கார்ன் மாவு போட்டிங்கன்னா போதும், நல்ல ஒரு க்ரீம் ஆகிடும். ஒரு கேரட்டுன்னு நினைக்காதீங்க, சிம்பிளாக நினைக்க வேண்டாம். இது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். சின்ன பிள்ளையில கூட நீங்கள் நைட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்க சொல்லுங்கள். கண்ணு கருவளையம், அந்த வாயை சுற்றி கருவளையம் அதெல்லாம் டோட்டலாகவே எடுத்துரும். நல்லா பளபளன்னு இருக்கும் முகம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா. இல்லை காலையிலேயே நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் குளிச்சுக்கலாம். மெயினாக இது வந்து நைட்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நல்ல ஒரு க்ரீம் ஆயிடுச்சு. இப்போ கீழே நம்ம இறக்கிடலாம். சூப்பராக வந்து க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா சேர்த்து வச்சுக்கலாம். நல்லாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத கரைகள், மங்கு, மரு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதோடு நீங்கள் சேர்த்து போடுறப்ப நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் வரைக்கும் கற்றாழை ஜெல், சரிங்களா? இது மாதிரி ரெடிமேட் ஜெல் ஒயிட்டில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஆலோவேரா வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்க்குறப்ப தான் உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஜெல் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு எப்படின்னு தெரியலை, ஆனால் ஃப்ரெஷ் ஜெல் போட்டிங்க அப்படின்னா தண்ணி மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஜெல் ஒயிட்டில் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை நல்லா உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்கள் முகம் வந்து ரொம்ப வறட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு சொட்டு பாதாம் ஆயில், சரிங்களா, ஒரு சொட்டோ 2 சொட்டோ கலந்து வச்சுக்கோங்க. அந்த பாதாம் ஆயிலை சேர்த்து போடுறப்ப ஸ்கின்னு உண்மையுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த க்ரீம். ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து நான் ஃபேஸில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் நாளடைவில் 2 வாரம் யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் முகத்தோட பெனிஃபிட் நீங்களே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக. இதில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், கேரட்டு சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இது என்ன ஜெல்லுன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் இந்த க்ரீம் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து ஒரு சின்ன டப்பா மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் கற்பூரம் இருந்துச்சுல்ல அந்த டப்பா தான் எடுத்துருக்கேன். கற்பூர வாசனையோடவே போடலாம். முகத்துக்கு வந்து கற்பூரம் ரொம்பவுமே நல்லது. நான் அந்த கற்பூர டப்பாவில் உள்ளே சேவ் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு முகத்துக்கு தேவைப்படுது, அதனால் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து நீங்கள் முகத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் இல்லை, ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வாங்க முகத்தில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். 2 கேரட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே வெட்டி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அரைப்படாது. அதனால் இந்த பீட்ரூட் துருவோம் இல்லையா, இதில் வந்து நம்ம துருவிக்கலாம்.
ஃபேஸுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. இதனால நெக்கு, கருமையான இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கேரட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவிக்கோங்க. இப்போ இதே ஓகே தான். இப்போ இது துருவினதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு மட்டும். அவ்வளோதாங்க. ரொம்பலாம் தண்ணி விடக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் மட்டும். இதனால் இது நல்லா அரைப்படணும். அதுக்காக இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, இதை தனியாக நீங்கள் ஜூஸாக எடுத்தாலும் ஓகே. இல்லை எனக்கு ஜூஸாக வேண்டாம், இதை நம்ம இதுலேயே சேர்த்து கட் பண்ணி அரைச்சிடலாம் அப்படின்னாலும் ஓகே. நான் இப்போ இதோடவே கேரட்டோடவே சேர்த்து இந்த தக்காளியும் நான் கட் பண்ணி இதுலேயே அரைச்சி எடுத்துடுறேன். உங்களுக்கு தனியாக ஜூஸ் தக்காளி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜூஸை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதிகமான பேர்த்துக்கு இது மாதிரி சுருக்கங்கள் அதிகமாகுது. அது மட்டும் ஏதாவது நம்ம க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த சுருக்கங்கள் போக மாட்டேங்குது. நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஒரு முகப்பரு முகப்பரு இருக்குது. வெயிலில் நல்லா சுற்றுனதுனால முகம் ரொம்ப டேமேஜு. இப்படி இருக்கிற முகத்தில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். சும்மா வெறும் தண்ணியில் அலசிக்கோங்க. அலசிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் போடலாம். இப்படி இருக்கிற ஃபேஸு நம்ம எந்த அளவுக்கு இந்த க்ரீம் ரெடி பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 10 to 15 நிமிஷம் போட்டிங்கனாவே போதும். சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த க்ரீமை நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம அவ்வளோக்கா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும். இதில் சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரி இந்த கற்றாழையெல்லாம் செம்மையாக உங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக மருலாம் இருக்கு இல்லையா, இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மருக்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்துடும். ஒரே க்ரீமில் மரு எல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். கண்ணாடி மாதிரி நல்லா போட்டு ஒரு 15 நிமிஷம் காய விட்டு கழுவுனீங்கன்னா ஃபேஸ் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி கழுத்து அந்த மாதிரியெல்லாம் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்து நெக்குக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. உதடு கருப்பு, வாயை சுற்றி கருப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி சுத்தமாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஃபேன் காற்று உட்காந்தா நல்லா போய் காஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் படுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் கிளம்புனீங்கன்னா போதும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது கொஞ்ச நேரம் தாங்க இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நல்லா தூங்கலாம். ஏன் அப்படி நைட்டு இது மாதிரி விட சொல்கிறேன் அப்படின்னா அந்த கருப்பு தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா வேரோடு மாற்றம் கொடுக்கும். நல்லா ஒரு 2 நாளைக்கு ரிசல்ட் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஜில் தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இதை ஊற விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் முகத்தை கழுவிட்டு வரேன். போட்ட செகண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த டல்னஸ் எப்படியே எடுக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டான மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக கை வச்சு நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் கழுவிட்டு வரேன். சரிங்களா? இப்போ நான் கழுவிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு நம்ம இதை அப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ சூப்பராக கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள் அந்த பரு மேலே போட்டோம்
அப்படியே வந்து ஒரு மாதிரி அமர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த வலியும் இல்லை. இதை வந்து நீங்கள் பருக்கள் மேலேயும் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி விடாமே விட்டுறலாம். எதுவும் போட்டு மசாஜ் கொடுக்கணும் அவசியம்லாம் இல்லை. லைட்டாக கழுவுறப்ப மட்டும் தேய்ச்சி விட்டு கழுவிக்கோங்க. ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குது. சிம்பிளாக நீங்கள் இதை கழுவுனதே ஒரு பொட்டு மட்டும் வச்சிங்கனாவே போதும். என்ன க்ரீம் போட்டிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரில. கண்டிப்பாக ஒரே ஒரு பொருள் தான், வீட்டில் இருக்கிற பொருளை 10 பைசா செலவில்லாமல் செம்மையாக ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப சூப்பராக க்ளோவாக இருக்குது. நான் சொன்ன மெத்தட் மாதிரியே கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.